டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போது இங்கே நம்ம ஒரு அருமையான பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் என்கிற அந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்திருக்கேன். இது சிதம்பரம், சாக்ஷாத் சிதம்பரம் நடராஜர், தில்லையம்பல நடராஜர் அருள்பாலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இங்கே தான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆகாயத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த ஆகாய ஸ்தலத்திற்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. கோபுரங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய கோபுரங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீர் ஸ்தலம், நெருப்பு ஸ்தலம் இன்னும் 2 ஸ்தல வரலாற்றை இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய இதில் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 3ஆவதாக போனால் நான் ஒரு ஆகாய ஸ்தலத்துக்கு, பஞ்சபூதங்களில் ஒன்றான ஒரு ஆகாய ஸ்தலத்துக்கு 3ஆவது வீடியோவாக இது உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அடுத்த இன்னொரு 2 ஸ்தலத்துக்கு போக வேண்டியிருக்கு. அங்கேயும் கூடிய விரைவில் அங்கேயும் போய் பஞ்சபூதங்கள் தரிசித்த ஒரு பாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது ஆசை. வேறு எந்த ஆசையும் கிடையாது. பஞ்சபூத ஸ்தலங்களை வணங்கி தரிசித்து விட்டு அதனுடைய என்ன சொல்லுவாங்க, அது ஒரு எனர்ஜி சொல்லுவாங்க, எனர்ஜி அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அதெல்லாம் நல்லா கிடைக்கும். போயிட்டு வாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கிறது ரொம்ப இந்த ஜென்மத்தில் நம்ம மனித பிறவியானது இதெல்லாம் தரிசித்து மகிழக்கூடிய அந்த மனித பிறவி தான். இந்த அழகான மனித பிறவி ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே இதில் நாட் அலவுடு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட அலோவ் பண்ண மாட்டேங்க. ஒன்லி இந்த கோயிலுக்கு வெளியே மட்டும் நின்று எடுத்துக்கலாம். இந்த ஒரு வாசல் காட்டுற பாருங்கள், இந்த வாசல் தெரியும், அந்த வாசல் தெரியுதா, நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்கு உள்ளே ஃபோட்டோவோ வீடியோவோ எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா செக்யூரிட்டியெல்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்க முடியாது, வீடியோவும் எடுக்க முடியாது. செக்யூரிட்டி டைட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே போர்டு கூட இருக்குது, ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு அங்கங்கே சின்ன சின்ன இது மாதிரி போர்டுகளாக எழுதி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த டிஜிட்டல் ஷோயிங் பண்ணுவாங்க, டிஜிட்டல் முறையில் அந்த வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது கூட அங்கே வச்சுருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோடு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டு. அது கொஞ்சம் சந்தன கலர் மாதிரி இருக்கும் அந்த பெயிண்ட்டு. அதுக்கு மேலேயே நடந்தால் தான் வெயிலோட சூடு தெரியாமல் இருக்குது. மற்றபடி அதை விட்டு இறங்கிட்டோம்னா சூடு பயங்கரமாக இருக்கும். அதனால் மக்கள் எல்லாருமே அந்த பெயிண்ட் மேலேயே நடந்து போகிறாங்க. அது நல்ல ஒரு நன்மையை அளிக்கக்கூடியதாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றின வரலாற்றை பார்த்துடலாம். நடராஜர் கோவில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகிய சமயக்குறவர் 4வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை சிவத்தலங்கள் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில் என்றும், சிதம்பரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது.
இத்தலம் சைவ இலக்கியங்களில் கோயில் என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டது. அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்பெறுகிறது. இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் நகரில் அமைந்துள்ளது. இவ்வூரானது தில்லை என்று பழங்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இத்தலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோற்றம் பெற்றதாக நம்பப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் நடமாடும் சிவபெருமானை ஆடல் அரசர், கனகசபைநாதர் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் நந்தனார் நாயனார் தான் நடனமாடும் நிலையை வைத்தே நடராஜர் என்ற பெயர் வைத்தார். பின்பு அப்பெயரே அனைவராலும் அழைக்கப்படும் பெயராகவும் மாறியது. இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர், தூய தமிழில் சொல்லணும்னா பொன்னம்பலநாதர். உற்சவர் நடராஜர், வடமொழியில் கனகசபைநாதர். அம்மன் அம்மை உமையாம்பிகை, வடமொழியில் சிவகாம சுந்தரி. இத்தலத்தின் தலைவிருட்சமாக தில்லை மரமும், தீர்த்தமாக சிவகங்கை, பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தங்களும் உள்ளன. இத்தலமானது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாகும். இத்தலம் திருநீலகண்ட நாயனார் அவதார தலம் எனவும் கூறப்படுகிறது. முந்தைய காலங்களில் இத்தலம் சோழர், பல்லவர், விஜயநகர அரசுகளாலே புனரமைக்கப்பட்டு வந்ததோடு மட்டுமின்றி இவ்வரசர்களிடமிருந்து இத்தலத்திற்கு மானியங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. சிதம்பரம் திருமூலர், பதஞ்சலி மற்றும் வியாக்கியபாதர் எனும் முனிவர்களாலும் வழங்கப்பட்டுள்ளது. 275 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் இதுவே ஆகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகும். அவ்வாறே திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். தில்லை மரங்கள் இருந்த காட்டுப்பகுதி. திருச்சிற்றம்பலம் என்பது கோயில். சிதம்பரத்திற்கு பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். புலிக்கால் முனிவராகிய வியாக்கியபாதர் பூஜை செய்தால் அதற்கு புலியூர் என்று பெயர் வந்தது. அந்த கோயிலுக்கு மீண்டும் சிதம்பரம் என்று பெயர். சித்தம் மைனஸ் இதயம், அம்பரம் ஆகாசம், சித்தம் ப்ளஸ் அம்பரம் சிதம்பரம் என்ற பெயரே காலப்போக்கில் அந்த ஊர் பெயர் மறைந்து மருவி கோயில் பெயரே ஊரின் பெயராக சிதம்பரம் என்று மாறிவிட்டது. மேலும் சிதம்பரம் கோயில் ஆனது இதயஸ்தலமான இவ்வுலகிற்கே இவ்விடத்தில் இருந்து விளங்குவதாக கருதப்படுகிறது. 40 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைக்கென ஒரு கோபுரமாக 4 கோபுரங்களும் 5 சபைகளும் உடையது இந்த ஆலயம். இவ்வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை காண முடியும். மேலும் இங்கு மூலவர் சிலை இருக்கும். இந்த இடமானது கனக சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சபை 1ஆம் பராந்தக சோழ மன்னனால் பொற்கூரை வேயப்பட்டது. அதனால் இந்த சபை பொன்னம்பலம் என அழைக்கப்படுகிறது. வடமொழியில் கனக சபை என கூறப்படுகிறது. சைவ சமயத்தவர்களுக்கு கோயில் என்பது சிதம்பரம் நடராஜர் கோயிலையே குறிக்கும். அந்த அளவுக்கு சைவமும் சிதம்பரமும் பிணைந்தவை. மேலும் இதை பெரிய கோவில் என்றும் அழைக்கின்றார்கள். ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார். மேலும் வலதுபுற மேல்கையில் உடுக்கையை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒளியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இன்றைய அறிவியல் அறிஞர்கள் இதைத்தான் பெருவெடிப்பு கொள்கை என்று அழைக்கின்றார்கள். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பிக் பேங் தியரி என்று அழைக்கிறார்கள்.
இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு எந்த நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறது. வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதை போன்று பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று கூறுகிறது. இடதுபுற கீழ்கையில் கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோர்க்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது. இந்த நடனத்தில் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற அணுவினியின் இயற்பியல் விதியின் அனைத்து செயல்பாடுகளோடும் ஒத்துப்போகின்றது. ஜெனீவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான செர்ன் என்ற இடத்தில், செர்ன் ஆங்கிலத்தில் CERN, செர்ன் என்ற இடத்தில் இந்த நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லைங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யுனெஸ்கோ அமைப்பு ஒன்று இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா எது உலகத்திலேயே மிக சிறந்த ஒன்று இருக்குன்னா நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. இந்த யுனெஸ்கோக்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோயிலெலாம் செலக்ட் பண்ணி மூக்கு மேலே விரல் வச்சு பயங்கரமான ஆச்சரியப்பட்டு எல்லாம் வந்து பார்த்து ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு பாருங்க, கவுளி கத்துது நமசிவாய, ரொம்ப ஆச்சரியப்பட்டு நமக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாராட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உலக புகழ் பெற்ற பல சிவஸ்தலங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து யுனெஸ்கோக்காரனா மறந்து போய் அவ்வளோதான். அந்த இன்ஜினியரிங்கை வந்து இன்னும் புரியாமல் தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த யுனெஸ்கோவை பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸு, பாராட்டுகள், புகழ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு உலக புகழ்பெற்ற நம்ம தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு நிறைய அது சர்டிஃபிகேட் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த யுனெஸ்கோவை சேர்ந்த அந்த ஜென்டில்மேன்ஸ் அதெல்லாம் நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மனிதரின் உடம்பும் கோயில் என்பதனை விளங்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் 5 சுற்றுக்களை கொண்டது. அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 5 திருச்சுற்றுகள் எனும் பிரகாரங்கள் உள்ளன. இந்த 5 சுற்றுக்கள் வந்து கோஷங்கள் என்னும் லேயர்ஸ். இந்த லேயர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் இங்கே ஆங்கிலத்தில் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த 5 லேயர்கள் இங்கே தான் இருக்குது. மனிதருக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருக்கிறது. அதுபோல் அக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லை, மாறாக இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறார். கோயிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது. மனிதருக்குள் 72,000 நாடிகள் ஓடுகின்றன. அதை போல அக்கூரையில் 72,000 மானிகள் அறையப்பட்டுள்ளன. இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இக்கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் உள்ளன. இவை 7 நிலைகளை கொண்டவையாகும். கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாகவும் 135 அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் 40 அடி உயரம் வந்து இருக்குது. 40 அடி ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவதாண்டவங்களுக்கு உண்டான சிற்பங்கள் காணப்படுகின்றன. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் ராஜகோபுரம் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. கலைநயமிக்க சிற்பங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர்கள் அமைத்தார்கள். முக்குருணி விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர், பொல்லா பிள்ளையார், வல்லப கணபதி, மோகன கணபதி, கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சன்னதிகள் இந்த கோயில் அமைந்துள்ளது. சிதம்பரம் கோவிலுக்குள் திருமுறைகள் இருப்பதை இங்குள்ள பொல்லா பிள்ளையாரை கூறினார். நவகிரக சன்னதிகள் பதஞ்சலி சன்னதி,
கம்பத்து இளையனார் சன்னதி எல்லாமே இங்கே தான் இருக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கோவிலுக்குள் பல்வேறு கோயில்கள் அமைந்துள்ளதுன்னா இதனுடைய ஒரு சிறப்பம்சம். சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் 3வது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த சன்னதி அருகே யமன் மற்றும் சித்திரகுப்தரனுக்கு சிலைகள் அமைந்துள்ளன. கோவிந்தராஜ பெருமாள் கோவில் நடராஜ சந்நிதிக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது. பாண்டிய நாயக்கர் கோவில் சிவகாம சுந்தரி கோவிலின் வடக்கே பாண்டிய நாயக்கர் கோவில் அமைந்துள்ளது. இது முருகன் கோவிலாகும். இக்கோவிலில் ஆறுமுகம் கொண்ட முருகன் வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் உள்ளார். நவலிங்க கோயில் நவ கிரகங்களால் வழிபட்ட லிங்கங்கள் இங்கே உள்ள ஒரு கோயிலாகும். நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த நவகிரகங்கள் இருக்குல்ல, எல்லா சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகங்கள் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். அங்கே ஒரு லிங்கம், இந்த ஒரு லிங்கத்தை மட்டும் பர்டிகுலராக நல்லா வணங்கியிருக்காங்கிறது. அப்போது எவ்வளோ சக்தி வாய்ந்த லிங்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நவ கிரகங்கள் வழங்கிய அந்த ஒரு அற்புதமான லிங்கம் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே திருச்சபை, கனகசபை, நடன சபை, தேவசபை, ராஜசபை ஆகிய 5 சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அமைந்துள்ளது. பேரம்பலம் என்பது தேவசபை என்றும், திருத்த சபை என்பது நடன சபை என்றும், கனக சபை என்பது பொன்னம்பலம் எனவும் அறியப்படுகிறது. இதுக்கு போக சித்த சபை, கனக சபை மேலும் உள்ளது. பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 + 64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. இது 64 ஆயக்கலைகளை குறிக்கின்றது. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாளங்களை குறிக்கின்றது. பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாக உள்ளது. இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஷி வா ய ந ம என்ற 5 எழுத்தே அது. கனகசபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேராக வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகிறது. இந்த கனகசபை தாங்க 4 தூண்கள் உள்ளன. இது 4 வேதங்களை குறிக்கிறது. இங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான குளம் அது. ரொம்ப பெரிய குளம். அந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை கவர்ந்து இழுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குளம் அது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம அந்த இது சொல்லுவாங்க, நம்ம பதிகங்கள், திருமுறைகள் எல்லாமே அச்சு பொறிக்கப்பட்டு இருக்கும். கல்வெட்டு மாதிரி இல்லாமல் நமக்கு இந்த கலியுகத்தில் அச்சடிச்சிருப்பாங்கள்ல, ஒரு கரும்பலகையில் அச்சடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கல்வெட்டு மாதிரி அடிச்சிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே இருக்கும். இதெல்லாமே ஒரு கல்வெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே கல்வெட்டுக்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கல்வெட்டுக்கள். குடும்பத்தோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா, ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய சேனலில் இது மாதிரி உலக புகழ்பெற்ற கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள், பழங்காலத்து கோட்டைகள் எல்லாமே இந்த சுற்றுலா சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வரலாறு பழசை மறக்கக்கூடாது இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்.
அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த குளத்து நான் சொன்னல குளம், அந்த குளத்துக்கு வந்தாச்சு. படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான குளங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். நடுவில் அந்த பாதுகாப்பிற்காக அந்த இரும்பு இது கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப எவ்வளோ பெரிய குளம் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால மண்டபம் தான் ஃபுல்லாக. எல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் இங்கே சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக என்னன்னு தெரியல. இங்கே ஒரு குலசாமி மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான கோயில், ரொம்ப அருமையான இடம், சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி கண்ணை கவர்ந்து பார்த்தீங்களா குளம். சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி தூண்கள் வச்சு. இப்போ படிக்கிட்டு பார்த்தீங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். அதனால தான் யுனெஸ்கோவை மூக்கில் விரலை வச்சு நமக்கெல்லாம் பாராட்டுறான். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருமுறைகள் இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா பதிகங்கள், இந்த கலியுகத்தில் செதுக்கப்பட்ட இது எல்லாமே கல்வெட்டுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நல்லா பாஸ் பட்டனை அமைக்கிட்டு நல்லா என்லார்ஜ் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் நான். ஒன்றும் அவசரப்படாமல் அப்படியே படிங்க. ஒன்றா பார்த்துட்டு பாஸ் பட்டன் அமைக்க அப்படியே படிச்சிடுங்க. ஒரு நாளைக்கு ஒன்று படித்தாலே போதும். ஆனால் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதிகங்கள், திருமுறைகள் எல்லாமே. இந்த வியூவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய குளம். பார்த்தீங்கன்னா படிக்கட்டு எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. சொன்ன மாதிரி இது பூரா அந்த பக்கத்தில் இருக்க பூரா மண்டபங்கள் தான். அந்த இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இது எல்லாமே இது திருவிழா காலங்களில் வந்து இங்கே தங்கி இருந்துட்டு பாசனங்கள், திருமுறைகள், பதிகங்கள் எல்லாமே பாடி நல்ல முறையில் இருந்தாங்க. நல்லா இருக்கிற பாவமெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல புண்ணியம் கிடைக்கும். பாவமெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக புண்ணியங்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோயிலெலாம் போயிட்டு வந்தோன்னா ரொம்ப குடுப்பனை பண்ணிடணும். போயிட்டு வாங்க. உலக பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஆண்டவனின் நல்லா பெற்று நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக மறந்துடாதீங்க, 5 பஞ்சபூதங்கள் 5 கொண்டவை. 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 ஸ்தலங்கள் இருக்குது. ஏற்கனவே நான் 2 ஸ்தலத்துக்கு உண்டான வீடியோ இதில் அப்லோடு பண்ணியிருக்கேன். இது வந்து 3வது வந்து சிதம்பரம் கோயிலை பண்ணியிருக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை பண்ணியிருக்கேன். அது வந்து நெருப்புக்குரிய ஸ்தலம்னா திருவண்ணாமலை, அது போட்ட வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் இதுலேயே. அப்புறம் வந்து திருவானைக்காவல், நீருக்குரியது, அப்புலிங்கம்னு சொல்லுவாங்க. நீருக்குரிய லிங்கம் அப்புலிங்கம். இது வந்து நீருக்குரிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க திருவானைக்காவலுங்கிறது. அந்த வீடியோவோடு என்னோடய இதில் அப்லோடு பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. இது வந்து 3வதாக ஆகாயஸ்தலம், சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆகாயஸ்தலம். இன்னும் 2 ஸ்தலம் இருக்குது. அது எப்படியாச்சும் போயிட்டு வந்துட்டோன்னா மன நிம்மதியோட மன நிறைவு கிடைக்கும். வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கல்வெட்டுகள் மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. படிக்கட்டிலே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசு. இந்த கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் சிவகங்கை,
பரமானந்த கூபம், வியாகிரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் ஆகிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார். பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றது. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அந்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றது. இந்த சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய வாயில், அங்குள்ள திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படும். அங்கு திருவுருவம் இல்லாது தங்கத்தாரான வில்வ தலமாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் ரகசியம், இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதுதான். ஆகாயத்திற்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது, அதை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதே ஆகும். உலகில் உள்ள அனைத்து சிவ கலைகளும் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து காலையில் புறப்பட்டு இரவில் மீண்டும் கோவிலை வந்தடைகின்றன. இதன் காரணமாக மற்ற சிவாலயங்களை விட தாமதமாக இக்கோவிலில் அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது. இவ்வாறு அனைத்து சிவக்கலைகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் பல்வேறு ஸ்தலங்களை சென்று வழிபடுவதற்கு சிதம்பரத்தில் நடைபெறும் அர்த்தஜாம பூஜையை கலந்து கொள்வது ஈடானதாக கருதப்படுகிறது. எந்த கோயில் பூஜைனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அர்த்தஜாம பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் கலந்துக்கிட்டாலே போதும், எத்தனை ஜென்மத்தில் பாவம் செஞ்சாலும் அது எல்லாமே பாவம்லாம் போய் நல்ல புண்ணியம் கிடைக்கும். பூர்வ ஜென்ம புண்ணியம் அதெல்லாமே திரும்ப நமக்கு வந்து சேருவோம், புண்ணியம் எல்லாமே. மற்றும் இங்கே எல்லாம் 6 கால பூஜைலாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரம் நடராஜருக்கு தினந்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. 1 காலை சந்தி, 2 இரண்டாங்காலம், 3 உச்சிக்காலம், 4 சாயங்காலம், 5 ரகசிய பூஜை காலம், 6 அர்த்தஜாமம். இந்த 6 கால பூஜை தினமும் இங்கே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்து தொன்மையில் கணக்குப்படி மனிதர்களது ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். ஒரு நாளில் 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது போல தேவர்கள் செய்யும் பூஜையாக ஆண்டுக்கு 6 பூஜைகள் சிதம்பரம் கோயிலில் நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் ராஜ்யசபையில் அதிகாலையில் அபிஷேகம். ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். புரட்டாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜ்யசபையில் அதிகாலையில் அபிஷேகம். மாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்ததசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். இந்த விழாக்கள்லாம் நிறைய இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தில்லை அருள்மிகு நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் தேர் திருவிழாவும், மார்கழி மாதம் மார்கழி ஆருத்ரா தரிசன தேர் திருவிழாவும் என 2 முறை திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாக்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்வார்கள். தில்லை ஸ்ரீ நடராஜர் கோவிலில் மேற்கு கோபுரம் எழுந்தருளியுள்ள குமரக்கோட்டம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். சைவ பெரியோர்களான நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தில் சிதம்பரம் பற்றி கூறப்பட்டதாலும் நாயன்மார்கள் 4 இங்கு பாடியதாலும் இது பாடல் பெற்ற தலம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பஞ்சபூதங்களில் ஒன்று என கூறப்படும் ஆகாசம் வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்த்தும் வகையில் சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது.
ரத்தினத்தால் செய்யப்பட்ட நடராஜர் விக்கிரகமும் ஆதிசங்கரர் அளித்த ஸ்படிகலிங்கமும் இன்றும் சிதம்பர ஆலயத்தில் பூஜித்து வரப்படுகிறது. வைணவ கடவுளான திருமால் இங்கு திருச்சித்திரக்கூடம் என்ற சபையில் நடராஜரின் கனக சபைக்கு வெகு அண்மையில் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருச்சித்திரக்கூடம் பற்றி குறிப்பு உள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள ஆயிரங்கால மண்டபம் எனப்படும் 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் பெயர் பெற்றது. இதை நிபுணர்கள் கட்டடக்கலையின் அற்புதம் என புகழ்கின்றனர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நாட்கள் பத்தாது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோயில். உள்ள கோயிலுக்கு போனோன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, தரிசனம் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் திருநீற்றை பூசிக்கொண்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளேயே உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உட்கார்ந்தா தான் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன், அந்த நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த வைப்ரேஷனில் உடம்புல அப்படியே தங்கி வைப்ரேஷன் வந்து பாடிக்குள்ளே இறங்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அவசரமாக போகிறாங்க, சாமி கும்பிட்டு அப்படியே போகிற வேகத்தில் அப்படியே வெளியே போயிடுறாங்க. அது வந்து வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வைப்ரேஷன் உடம்புல கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் வெளியே போகிற வேகத்தில் வெளியே வந்து வீட்டுக்கு அப்படியே கிளம்புனா அந்த காற்று அது கலந்து போயிடும், உடம்புல ஒட்டாது. அந்த வைப்ரேஷன் வந்து உடம்புல ஒட்டாது. குறைஞ்சது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மன்னர்கள் காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு வந்தாங்கன்னா மன்னரே அரை மணி நேரம் கோயிலில் உட்காந்துட்டு தான் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால தான் அந்த வைப்ரேஷன், கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், கோயிலுக்குள்ளே இருந்து அந்த வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் எல்லாமே நம்ம உடம்புல தங்கி உட்புகுந்து நம்மை ஆட்கொள்ளும். வைப்ரேஷன்னா யார்? கடவுளே தான், சாட்சாத் அந்த சிவபெருமான் தான். அந்த வைப்ரேஷனே சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளை ஆட்கொள்வார். அதெல்லாம் அனுபவிக்கணும். இந்த வாய்ப்பில் நல்லா இந்த வாய்ப்பு நல்லா அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா மனித குலமாக பிறந்ததுக்கு இதுதானே நம்ம பண்ணுற சக்தியை நம்ம சக்தியை நம்ம தான் ஏற்றுக்கணும். கோயிலுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது நல்லா தரிசனமெல்லாம் முடிச்சு ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வந்தாலே நீங்கள் உங்கள் உடம்புல ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த வைப்ரேஷன் அப்படியே உங்கள் உடம்புக்குள்ளே போய் ஒரு காலத்தில் அப்படியே ஒரு நிலையை அடைஞ்சிடுவீங்க. அதை ஓப்பனாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த ஒரு நிலை இருக்குது, அதை அடைஞ்சிடலாம். கோயிலுக்கு போனோமா விறுவிறுன்னு போய் விறுவிறுன்னு வரலாம், அப்படி இந்த மாதிரி வரவே கூடாது. இது மனசை நல்லா வச்சுக்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, குறைஞ்சது உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாச்சும் அப்படியே உட்காந்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு வாங்க. உங்கள் வைப்ரேஷன்லாம் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அது அப்போ தெரியும் அந்த நம்ம சரீரத்தோட தன்மையை வந்து அப்போ நல்லா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் அமைக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டிய கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்திலே நடனக்கலையின் தந்தையான சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடனராசன் எனப்படுகிறது. இது மருவி நடராசன் எனவும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானில் பல வகையான நடனங்களில் இத்தலத்தில் ஆனந்த தாண்டவம் நிகழ்கின்றது. சிதம்பரம் கோவிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழா ஒன்று வருடம் ஒரு நடைபெறுகிறது. இங்கு உலகின் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை அர்ப்பணமாக வழங்குகின்றார்கள். கலைஞர்கள் இங்கு வந்து
நாட்டிய அர்ப்பணம் செய்வதை ஒரு பெருமையாக கருதுகின்றார்கள். நாட்டியத்தை அப்படியே அர்ப்பணம் பண்ணுவாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கடவுளுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு ஸ்தலம் இந்த ஆகாயஸ்தலம். பக்தி இலக்கியங்களிலும் சங்க இலக்கியத்திலும் தில்லை சிவனை பற்றி பாடப்பெற்றுள்ளது. சோழ மன்னர்கள் பலர் இந்த ஆலயத்திற்கு பணிபுரிந்துள்ளார்கள். இங்குள்ள ஆலயங்களில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்தும் பொற்கூரையினாலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். சோழர்களுக்கு பின் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் கோயிலின் ராஜகோபுரமும் மற்றும் தஞ்சை நாயக்க மன்னர்கள் கோயிலின் பிரகாரங்கள் கனகசபை உட்பட 9 மண்டபங்களை கட்டியதாகவும் பல்வேறு திருப்பணிகள் பல புரிந்ததாகவும் கல்வெட்டுகளின் மூலம் அறியப்படுகிறது. இப்போ நிறைய நூல்கள் இருக்குது. நம்ம புத்தகங்கள்லாம் நிறைய ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். தேவாரம், திருவாசகம், திருக்கோவையார், திருமுறை கண்டபுராணம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், கோயில் நான்மணி மாலை, கோயில் திருப்பணிய விருத்தம், பெரிய புராணம், சிதம்பரம் மணிக்கோவை, சிதம்பர செயற்கோவை, சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை, தில்லைக்கலம்பகம், தில்லை உலா, மூவருலா, தில்லை யமகவந்தாரி, சிதம்பர வெண்பா, சிதம்பர சபாநாத புராணம், பாண்டியநாயக முருகன் பிள்ளைத்தமிழ், புலியூர் வெண்பா, நடேசர் திருவருட்பா, நடராசர் திருவருட்பா, நடராசர் சதகம், நடராசர் திருப்புகழ், சிவகாமி அம்மை பிள்ளைத்தமிழ், சேக்கிலார் புராணம், சிவகாமி அம்மை பதிகம், தில்லை கற்பக விநாயகர் வெண்பா அந்தாதி, தில்லை நவமணி மாலை, சிதம்பர விலாசம், பரமரகசிய மாலை, திருவருட்பா, தில்லை திருவாயிரம், புலியூர் புராணம், சிதம்பர புராணம், நடராஜர் காவடி சிந்து, நடராஜர் 10, நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள், சிதம்பரம் பட்டியல், முத்துத்தாண்டவ கீர்த்தனைகள், சிதம்பரம் சிவாமி அம்மை பஞ்சரத்தினம், தில்லைப்பாதி, நெல்லைப்பாதி, சிதம்பரம் சேஸ்திர மகிமை. இது எல்லாமே இந்த நூலில் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலை பார்த்திங்கன்னா எல்லா ரகசியங்களும் எல்லாமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியுடைய நம்ம வாழ்கிற இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியோடைய மையப்பகுதியே நம்ம சிதம்பரம் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காம்பஸ் பாக்ஸில் அந்த இது பென்சிலை வச்சு நல்லா கிரிக்கெட்டு சுற்றினா ஒரு ரவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த காம்பஸில் ஒரு கீழே பாயிண்ட்டுக்காக நம்ம ஒரு ஊசி மாதிரி பேப்பரில் குத்துவோம். அந்த ஊசி குத்துற இடம் அந்த மையப்புள்ளி இருக்கு இல்லையா, ரவுண்டு பண்ணுவோம். பென்சிலை வச்சு ரவுண்டு பண்ணதுக்கப்புறம் அந்த மையப்புள்ளி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மையப்புள்ளி தான், அந்த பூமியோட மையப்புள்ளி தான் நம்ம இந்த சிதம்பரம் கோவில். இதனுடைய அருமை பெருமை சொல்லில் அடங்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நேரில் பார்த்தா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். தங்கத்தாலான கூரைகள் எல்லாமே சிதம்பர ரகசியங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 26,600 அப்புறம் 72,000 அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு நம்பர்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிறது தான் சிதம்பர ரகசியங்கிறது. வேறு எதுவும் கிடையாது. நம்ம உடம்பு தான் சிதம்பர ரகசியம். நம்ம உடம்புக்குள்ளேயே தான் சிவன் இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோன்னா நம்ம உடம்புல சிவன் ரொம்ப குடிக்கொண்டுள்ளார். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போனால் தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷனும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சிவனோட சேர்ந்து விட்டால் பின்பு ஒரு காலத்தில் ஒரு நிலையை அடைந்து விடலாம். இது உண்மையான உண்மை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அகல் தீபம் ஏற்றக்கூடிய இடம். அவங்கெல்லாம் வேண்டிக்குப்பாங்க, கடவுளை நினைஞ்சு வேண்டிக்கிட்டு அதெல்லாம் நிறைவேறின உடனே பூரா அகல் தீபம் வச்சு கொளுத்துவாங்க. அகல் தீபம் ஏற்றும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
பல நன்மைகள் நிறைய தரும். வந்தீங்கன்னா வாங்க, ரொம்ப பெரிய கோயில். நான் இப்போ காலையில் கரெக்டாக 8 மணிக்கு உள்ளே போயிட்டு 1 மணிக்கு தான் வெளியே வந்தேன். அந்தளவுக்கு சுற்றி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளேயே உட்காந்துட்டு நல்லா சுற்றி பார்த்தேன். இந்த வீடியோ மட்டும்தான் நம்ம வெளியே கோயிலை விட்டு வெளியே எடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா உள்ள அளவு கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால் எடுக்க முடியல. இந்த வாசலுக்குள்ளே தான் அளவோட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாசலோடு சரி, இந்த நுழைவாயிலோடு சரி, இதுக்கு வெளியே தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்குள்ளே வந்து நாட் பெர்மிட்டட். ஃபுல்லி செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணிட்டாங்க. நல்லா வாங்க, நல்லா சண்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகான கூட்டங்கள், நல்லா தரிசனம் வந்து நல்லா தரிசனம் கிடைக்கும். சிவபெருமான் தரிசனம், பெருமாள் தரிசனம், நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லா மன அமைதியோடு நல்லா தியானம் பண்ணிவிட்டு வைப்ரேஷனை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சரீரம் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெற்று நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நோய் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோயிலுக்கு வரதுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கோயிலுக்கு போய் மினிமம் 1 ஹவர் கோயிலுக்குள்ளேயே இருக்கணும். கர்ப்பகிரகத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்போ அது பக்கத்துலேயே உட்காந்து அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு தான் வரணும். அப்படி இருந்து என்னங்க நம்ம உடம்புல இருந்த வைப்ரேஷனால் எந்த நோயும் வராது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, அதுக்கு முதல்ல எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. நல்ல சக்தியாக இருந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சபை. ரொம்ப பெரிய சபை வந்து இது வந்து. மண்டபம் போட்டிருக்கோம். மண்டபம் ஆடல் கலைஞர் ஐயன் தில்லையம்பல நடராஜர், அருகிலேயே அம்மன். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் ஐயன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவளனே, நீ ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேணும். கோயிலுக்குள்ளே அமர்ந்துக்கிட்டு இப்படி மனசுக்குள்ளே இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே படிச்சு மனசுக்குள்ளே படிக்கலாம், வெளியும் படிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு ஒரு அதிசயம் என்னென்னா, ஒரு புரோகிதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 போய் உட்காந்துட்டு அந்த மந்திரம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மந்திரத்தை நல்லா பக்கத்து நானாக போய் பக்கத்தில் உட்காந்துருவேன். போய் உட்காந்துட்டு அந்த மந்திரங்களே காதால் கேட்கணும். நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க சொல்கிற மந்திரத்தை அப்படியே காதை கொடுத்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒரு வைப்ரேஷன் நம்ம சரீரத்துக்குள்ளே ஏறிடும். ரொம்ப அற்புதமான ஒரு சரீரம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஞானமும் கிடைக்கும். பிற்காலத்தில் நல்ல ஞானம் கொடுத்து நல்ல நிலையை அடையலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா? ரொம்ப அந்த கால சிற்பிகள் ஸ்தபதிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான கலைஞர். இன்ஜினியர்ஸ்னால் அங்கே அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் இப்போ கிடைக்கிறது நம்ம கஷ்டம்தான். நம்ம கட்டவரல் சைஸுக்கு இருந்தாலும் அதில் ஒரு விநாயகர் சிலையை பண்ணிடுறாங்க. கட்டவரலுக்கு அரை கட்டவரல் சைஸ் இருந்தால் அதில் ஒரு விநாயகர் சிலை பண்ணிடுறாங்க. இந்த கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு கட்டவரல் வந்து பாதி சைஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு விநாயகர் சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கும்பகோணத்தை அது ஒரு உலக புகழ்பெற்ற கோயில் தான். அதுவும் யுனெஸ்கோவால்
பாராட்டு பெற்ற ஒரு கோயில் ஸ்தலம் தான் அது கூட. அங்கேயும் போய் பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு கட்டிட சிற்பக்கலையில் நம்ம சபதிகளையும் அடிச்சு யாருமே கிடையாது, இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் ஃபாரினில் இருக்கிற அனைத்து ஃபாரின் மக்களும், வெளிநாட்டு மக்கள் வந்து குமிறாங்க தமிழ்நாட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஸ்தலமாக நம்ம தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. நால்வர்கள், சிவ ஒளி மண்டபம், இது ஒரு கடவுள். வாங்க சண்டே வாங்க, எவ்ரி சண்டே வாங்க. என் காலபைரவர் சாமி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகிற நேரம் கிளம்பிடுச்சு. வீட்டுக்கு போகிற நேரம் நெருங்கிடுச்சு. நம்ம கிளம்பிட்டோம், எல்லாம் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் உள்ளே கோயிலுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.